ஹாய், வெல்கம் டு விஜிஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்வீட்ஸ் செய்ய ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு அதிரசத்துக்கு நான் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதை நம்ம இன்னும் 2 days நல்லா ஊற வச்சுட்டு நம்ம அதிரசம் சுடலாம். இப்போ அடுத்தது மைசூர் பாக்கு செய்ய போகிறேன். மைசூர் பாக்குக்கு நான் இந்த கப்பில் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 2 கப்பு சர்க்கரை, அதே கப்பில் 2 கப்பு, 1 கப்பு ஆயில், 1 கப்பு நெய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூனு மைதா கொஞ்சம் நம்ம நல்ல மேலே நல்லா பளபளன்னு ரிச்சாக இருக்கிறதுக்காக நான் மைதா சேர்க்குறேன். இவ்வளோ தான் நமக்கு தேவையானது. நம்ம இப்போது இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 கப்பு சர்க்கரையில் அடுப்பை பற்ற வைக்கலை. அடுப்பு பற்ற வைக்காமல் அது மூழ்கிற வரையில் கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சிடாதீங்க, சர்க்கரை அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம இந்த மூழ்கிற வரையில் தண்ணியை விட்டுக்கிட்டு இப்போ தான் நம்ம அடுப்பு பற்ற வச்சிருக்கிறேன். மூழ்கிற வரை தண்ணி விட்டுட்டேன். இது நல்ல சர்க்கரை நமக்கு கரையட்டும். இது மெஷர்மெண்ட் நமக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா சூப்பராக வரும் மைசூர் பாக்கு. மைசூர் பாக்கு பயப்படவே வேண்டியதில்லை. 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை, 2 கப்பு நெய்யும் விடலாம். இல்லாட்ட 1 கப்பு ஆயில், 1 கப்பு நெய் விட்டுக்கலாம். சூப்பராக வந்துடும். மைதா ஆப்ஷனல் தான். நான் 2 ஸ்பூன் மைதா போடுறேன். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா பளபளன்னு இருக்கும், அதுக்காக சேர்க்குறேன். இப்போ நம்ம இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ நான் பக்கத்துலேயே ஒரு கடாயில் ஆயிலையும் நெய்யையும் சுட வச்சுட்டு இருக்கேன். நம்ம ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கு வேணும்னா இப்படி ஆயிலை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சு கொஞ்சம் 1 ஸ்பூனாக விட்டுனோம்னா நல்லாயிருக்கும். பழைய மைசூர் பாக்கு மாதிரி வரும். இப்போ வர சாஃப்ட் மைசூர் பாக்கு வேணும்னா நம்ம இப்போ இந்த ஆயிலை நெய்யையும் சுட வைக்க தேவையில்லை, அப்படியே நம்ம விடலாம். நான் இப்போது ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கு செய்ய போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போது மைசூர் பாக்குக்கு ஆயிலையும் நெய்யும் பக்கத்தில் சுட வச்சுட்டு இருக்கேன். இப்போ நல்லா சர்க்கரை கலந்துட்டு வருது. சர்க்கரையில் கொஞ்சம் அழுக்கு இருக்கும், அதுக்காக கொஞ்சம் பால் விடுறேன். பால் விட்டோன்னே அழுக்கெல்லாம் மேலே தங்கிரும். அதை நம்ம ஒரு சல்லடை வச்சு எடுத்துடலாம். நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நல்லா இரும்பு பாத்திரம் இதை மாதிரி எடுத்துக்கலாம். இல்லாட்ட ப்ரெஷர் பேன் கூட நம்ம எடுத்துகிட்டு செய்யலாம். கனமாக இருக்கணும் பாத்திரம். இப்போ நமக்கு ஆடையில் நிறைய அழுக்கு இருக்கிறதெல்லாம் இப்போ வந்துடும். இப்போ பாருங்கள், அழுக்கெல்லாம் நல்லா ஒதுங்கிருச்சு. இந்த சல்லடை வச்சு நம்ம இப்படி எடுத்துடலாம். எல்லா அழுக்கும் இப்போ வந்துடும். சர்க்கரையில் எப்பவுமே அழுக்கு இருக்கும். பாருங்கள், நல்லா வந்துருச்சு அழுக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்கள் அழுக்க பாருங்கள். நல்ல பியூர் சர்க்கரை வாங்கினாலும் கூட அழுக்கு இருக்க தான் செய்யும். பாருங்க, அழுக்கெல்லாம் எடுத்தாச்சு. நல்லா சர்க்கரையும் கரைஞ்சிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவையும் மைதா 1 ஸ்பூன் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ கிளறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ கிளறிடுவோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடுப்பில் பக்கத்துலேயே
ஆயிலும் நெய்யும் சுட வச்சுட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம். இப்போ நம்ம இது செஞ்சுட்டு இருக்கப்போ ஒரு பிளேட்டில் நெய்யும் ஆயிலும் தடவி வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். தடவி வச்சிடுறேன் இப்போ நான். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலும் நெய்யும் விடலாம். பக்கத்திலே சுட்டுட்டு இருக்குது. இந்த ஆயிலெலாம் நல்லா உள்ளே இறங்கின பிறகு அடுத்தது ஊற்றலாம். இப்போ நம்ம ஊற்றின ஆயிலும் நெய்யும் அப்சர்வ் ஆன பிறகு அடுத்த ஸ்பூன் விடலாம். இப்போ நல்ல ஆயில் பாருங்கள், சுத்தமாக இல்லை, அப்சர்வ் ஆயிடுச்சு. நான் அடுத்த கரண்டி ஊற்றி விடுறேன் நெய். இப்போ பாருங்கள், பழையபடி நெய்யும் ஆயிலும் அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கரண்டி விடலாம். பழைய மைசூர் பாக்கு நம்ம செய்கிறோம், ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கு. இல்லாட்ட நம்ம ஆயிலெலாம் கொதிக்க வைக்க வேண்டியதே இல்லை, அப்படியே விட்டுடலாம். கரெக்டாக 20 நிமிஷம் ஆகுங்க இந்த மைசூர் பாக்கு ரெடி ஆகிறதுக்கு. நம்ம இப்போ முக்கால்வாசி நல்லா வந்துருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கிளறினோம்னா சூப்பரான மைசூர் பாக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், ஆயில் அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ 4வது தடவை நான் ஆயில் விட போகிறேன். பாருங்கள், அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ நான் இன்னொரு கரண்டி ஆயிலையும் நெய்யும் விடுறேன். நம்ம எடுத்து வச்சுக்கிற 2 பங்கு நெய்யும் ஆயிலும் சரியாக இருக்கும்.
நம்ம எடுத்து வச்ச ஆயில் நெய் எல்லாத்தையுமே விட்டாச்சு. இப்போ நம்ம இதை அப்சர்வ் பண்ணுறோட பார்ப்போம். அப்சர்வ் ஆன பிறகு நல்லா வதங்கிட்டு இருக்க பழையபடி ஆயிலும் நெய்யும் லேசாக கக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம சரியான பதத்தில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் கெட்டியாகி ஃபிட் ஆகுது. கிளறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லூஸாக இருந்ததெல்லாம் போய் இப்போ நல்லா கெட்டியாதனால கை கொஞ்சம் ஃபிட்டாக இருக்குது. இப்போ அப்சர்வ் ஆகிடும் எல்லாமே. பாருங்கள், இப்போ நல்லா வித்தியாசம் தெரியுதா? நல்லா இறுக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கொப்பளிக்குது. கொஞ்சம் தள்ளி நின்றுக்கணும். கொஞ்சம் பெரிய கரண்டியாக வச்சுக்குங்க. மேலே விழுந்துட்டா ரொம்ப கொதி புண்ணாயிரும். கொஞ்சம் தள்ளி நின்றுக்குங்க. நல்லா பெரிய கரண்டியாக வச்சு கிளறணும். இப்போ பாருங்கள், நம்ம விட்ட ஆயில் எல்லாமே அப்சர்வ் ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் சைடில் தெரியுதா? நம்ம போட்ட ஆயில் லேசாக இப்போ கக்க ஆரம்பிக்குது. இந்த வந்துருச்சு. இப்போ நம்ம உடனே இதை எடுத்துடலாம். கொஞ்சம் வச்சோம்னா எல்லா எண்ணெயும் கக்கிரும். பிறகு மைசூர் பாக்கு நல்லா உடைய ஆரம்பிச்சிடும் துண்டு துண்டா. நம்ம இப்போ இதான் கரெக்டான பதம். இந்த சைடில் தெரியுது பாருங்கள், ஆயில் தெரியுதுங்களா? இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொட்டி எடுத்துடலாம். தட்டில் கொட்டியாச்சு. இப்போ நம்ம இதை பரத்தி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுருவோம். சரியான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை 10 நிமிஷம் ஆற வைப்போம். இப்போ நம்ம கீரல் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ கீரல் மட்டும் போட்டு வைப்போம். ஆறின பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி மட்டும் வச்சுருக்கோம். கீரல் போட்டு வச்சுருக்கோம். பிறகு நம்ம அப்படியே ஒரு 10 நிமிஷம் அதே நல்லா தனித்தனியாக வந்துடும். நல்லா கரெக்டு பதத்தில் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். 1 கப்பு கடலை மாவு, 2 கப்பு சர்க்கரை, 2 கப்பு நெய், அல்லட்ட 1 கப்பு ஆயில், 1 கப்பு நெய் போட்டாவே சரியான பதம் தான். நம்ம வேணும்னா ஆப்ஷனலாக 1 ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். நான் மைதா போட்டிருக்கேன். கொஞ்சம் ரிச்னஸாக தெரியுது பாருங்கள், நல்லா பலபலன்னு தெரியுது. அதுக்காக நான் மைதா போட்டிருக்கேன். இவ்வளோதான். ஒரு 20 நிமிஷம் நம்ம கிளறுனா வீட்டிலே அழகான சூப்பரான டேஸ்டான மைசூர் பாக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம இது ஒரு 10 நிமிஷம் இப்படி ஆறின பிறகு நம்ம எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை கீரல் போட்டு எடுத்துடலாம். பாருங்க, சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். பாருங்க, மைசூர் பாக் கட் பண்ணி எடுத்தாச்சு. செம்ம டேஸ்டான நல்ல ஜூஸியாக இருக்குது பாருங்கள். நல்ல ஆயிலும் நெய்யும் கலந்து விட்டதுனால நல்லாயிருக்கும். ரொம்ப நெய் போட்டோம்னா திகட்ட ஆரம்பிச்சு நம்மளால நிறைய சாப்பிட முடியாது, 1-2க்கு மேலே. இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல உடம்புக்கும் நல்லது. இந்த இது கூட கொஞ்சம் 1 ஸ்பூனு மைதாவும் சேர்த்துருக்கேன். அதனால நல்ல ரிச்சாக தெரியுது, நல்லா பலபலன்னு இருக்குது பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அளவு மட்டும் கரெக்டாக போட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு அசத்துங்க. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.